தனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் இயற்கை உரத்தில் பல்வகை கீரைகள் சாகுபடி செய்து வருகிறார் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா புரசம்பட்டி கிராம விவசாயி பி. ராஜா. இவர் பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து தற்சமயம் சோதனை முயற்சியாக 4 வகை கீரைகளையும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி குறிப்பாக ஜீவாமிர்தம் மற்றும் பஞ்சகவ்யா போன்றவற்றினை நிலங்களுக்கு இட்டு பாத்திக்கு 20 கட்டு கீரையை 20 நாட்களில் அறுவடை செய்து அதிக லாபம் ஈட்டி வருகிறார். இவர்தம் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது நான் கீரை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஒரு சோதனை முயற்சியாக ஒரு 4 வகையான கீரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கீரையோட நோக்கமே இயற்கையாக முறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உரம் பூச்சி மருந்து போட்டு வர்றது சரியாக இருக்க மாட்டேங்குது, ருசியும் இருக்க மாட்டேங்குது. அதோட ஒரு சோதனை முயற்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த இடத்த தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கீரை போட்டு 20 நாள் ஆச்சு. இப்போ தான் பிடுங்கி சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். சாதாரண கீரையை விட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் நல்லாவும் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லபடியாக இருக்குது. நான் இந்த ஜீவாமிர்தமும் பஞ்சகாவியா இதை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். வேறு எந்த ஊரும் இதுவுமே பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் இந்த பூச்சியை விரட்டுறது கூட இன்னும் ஒன்றும் தயார் பண்ணல. எல்லாம் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய அடுத்த கட்டமாக இனிமேல் இருக்கிற இந்த காலியாக இருக்கிற இடமெல்லாம் சரி பண்ணி திரும்ப விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி மக்களுக்கும் கொடுக்கணும். நானும் அதனால் விவசாயத்தில் கொஞ்சம் வருமானம் பார்க்கணும் தான் என்னுடைய இப்போ ஒரு நோக்கம். கிராமத்துலேருந்து ஒரு கத்தனை சொல்லுவாங்க, ஒரு பிடிச்சப்பிடி அப்படின்ட்டு. அது சாதாரணமாக 5 ரூபாயிலேருந்து 6 ரூபாய்னு இருக்குது. ஆனால் இப்போ சம்மரில் கொஞ்சம் விலை கூட போகுது. அந்த 5 ரூபாய்க்கு விற்கலாம், 5 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் விற்க முடியாது. நம்ம கீரை சாப்பிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாத்தி பார்க்குறீங்களேங்க, அதில் ஒரு 20 கட்டு தயார் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். அந்த 20 கட்டுங்கிறது 20 நாளில் வந்துடும். 20 கட்டுங்கிறது கம்மியாக வச்சுக்கிட்டாலும் ஒரு கட்டு 5 ரூபான்னா 25 100 ரூபா வருது. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அறுக்க 10 நாளைக்கு அப்புறம் வந்துடும். பிடுங்குற ரக கீரை இருக்குது, கட் பண்ணால் திரும்ப ரெட்டும்னா தொடர்ந்து வர கீரையும் இருக்குது. அதனால் தொடர்ந்து வர்றதெல்லாம் திரும்ப 10 நாள்லேயே வந்துடும். இந்த பிடுங்குற கீரை மட்டும்தான் திரும்ப 20 நாளைக்கு ஒரு தடவையும், இந்த மாதிரி கட் பண்ணி வர்றது 10 நாளைக்கு ஒரு தடவை வரும்போது நம்மளுக்கு வருமானம் அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. கீரைக்கு சீசன் கிடையாதுங்க. மழை காலத்தில் கொஞ்சம் பூச்சி ஜாஸ்தி வரும், வெயில் காலத்தில் கொஞ்சம் கொண்டு வர்றது சிரமமாக இருக்கும். ஆனால் நல்லா வரும் வெயில் காலத்தில், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீரைகள் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா ரகம்லாம் இருக்குது. ஒரு 20 வகையான கீரை இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஒரு 4 வகையான கீரை போடுறோம். இன்னும் தொடர்ந்து எல்லா வகையான கீரையும் கண்டிப்பாக போட்டு கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். விதை வெளியே தான் வாங்குகிறோம். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் வாங்கி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஆரோக்கியமான கீரை அவசியம் மக்கள் சாப்பிடணும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள், பெண்களுக்கு அவசியம் இந்த கீரை வீட்டில் ஒரு உணவாக காலையில் எழுந்திரிச்சு எப்படி டீ காஃபி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த கீரையும் மக்கள் பயன்படுத்தினா அவங்களுக்கு உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வு கொடுத்தது மாதிரி இருக்கும். ஆலோசனை நேரம். வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்படுவதன் நோக்கமே விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கின்ற தானியங்களை சந்தையில் நல்ல விலை கிடைக்காத பட்சத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள கிடங்கில் இருப்பு வைத்து நல்ல விலை கிடைக்கின்ற நேரத்தில் அதை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வாய்ப்புகளை உருவாக்கி தருவதையும், நல்ல விலை கிடைக்காத பட்சத்தில் விவசாயிகள் விளைவிக்கின்ற தானியத்தின் மீது அன்றைய விலையில் சரிபாதி பொருளீட்டு கடன் வழங்குவதை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பொருளீட்டு கடன் குறித்து மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மேற்பார்வையாளர் ஏ. செபஸ்டினா மேரி ஹேமாவதி தரும் விளக்கத்தினை இப்போது பார்ப்போம். இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நன்மைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க,
இங்கே இடைத்தரகர்கள் கிடையாது. இமீடியட்டாக பணம் பட்டுவாடா பண்ணப்படும். பொருட்களை தரம் பிரிப்பு இலவசமாக தரம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. எங்களால் பொருள்களை வந்து காய வைக்கிறதுக்கு உலர்கள்லாம் கட்டி வச்சுருக்கிறோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பொருளீட்டு கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா சிட்டா அடங்கல், விஓ சர்டிஃபிகேட்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து இலவசமாக பொருள் தரம் பிரித்து கொடுத்து அதுக்கான வந்து அன்றைய ரேட்டில் வந்து பாதி அமௌண்ட்டு வந்து லோனாக நாங்கள் கொடுக்குறோம். அது ஒரு விவசாயிக்கு 2 லட்சம் வீதமும் வியாபாரிக்கு 1 லட்சம் வீதம் கொடுக்குறோம். விவசாயிக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு வட்டி எதுவும் கால்குலேட் பண்ணுறது கிடையாது. 180 நாள் வரைக்கும் வாடகை ஃப்ரீ. 180 நாளுக்கு மேலே போகிறது விவசாயிக்குன்னா குவிண்டாலுக்கு 10 பைசாவும் வியாபாரிக்குன்னா குவிண்டாலுக்கு 20 பைசாவும் கணக்கிட்டு வசூல் செய்யப்படுகிறது. இதை அவங்க பிளெட்ஜ் பண்ணி திருப்பி கொண்டு போகிறப்ப வந்து செஸ் 1% மார்க்கெட் கமிட்டி கட்டண விதமாக வசூல் செய்து கொடுக்கப்படுகிறது. என்கிட்ட விவசாய உபகரணங்களும் வாடகைக்கு விடப்படுகிறது. குறைந்த செலவில் ரொட்டாவேட்டர் இருக்குது எங்ககிட்ட, மல்டி கிராப் த்ரெஷர் இருக்குது, இது மெய்ஸ் கஸ்கர்னு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ரொட்டாவேட்டர் வந்து 1 மணி நேரத்துக்கு 23 ரூபாயும், மல்டி கிராப் த்ரெஷர் வந்து 1 மணி நேரத்துக்கு 142 ரூபாய் வீதமும், இது மெய்ஸ் கஸ்கருக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 96 ரூபாயும் வாடகையாக நாங்கள் வசூல் பண்ணோம். பிளெட்ஜ் லோன் கொடுக்குறப்ப அவங்களுடைய பொருளை ஐடென்டிஃபை பண்ணுறதான அடையாள அட்டை இதே மாதிரி நாங்கள் போட்டு நேம் போட்டு அந்த இதை இது செக்ரட்டரிகிட்ட சைன் பண்ணி இங்கே வாங்கி செக் பண்ணி போட்டு வச்சு இது பண்ணி அடையாள அட்டையில் வச்சவங்களுடைய பேர், விவசாயினுடைய பேர் இருக்கும், அவங்க கொண்டு வந்த பொருள் விளைபொருளுடைய நேம் இருக்குது, அவங்க கொண்டு வந்த அளவு இருக்குது, என்னைக்கு தேதி இருப்பு வச்சாங்கன்னு இருக்கும், எத்தனை மெய்ஸ் இது ஈரப்பதம் எவ்வளவு அப்படின்னு இருக்குது, கொடுக்கப்பட்ட கடன் தொகை வழங்கப்பட்டிருக்கு வச்சுட்டு செக்ரட்டரியால் வந்து செயலாளர் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு அப்புறம் லோன் நாங்கள் சாங்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளைபொருள் நெல்லுக்கு கொடுக்குறோம். நெல், சோளம், மக்காச்சோளத்துக்கு கொடுத்துருக்குறோம். இது போல் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த ஊர்களில் நோட்டிஃபைட் கிராப் அங்கங்கே வழங்கப்படுகிறது. அதனால் அந்த ஊர்களில் உள்ள அந்த மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனைகளை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேளாண்மை மேம்பட துணை புரிவது நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பமாகும். விதைப்பதற்கு தயாராக பதப்படுத்தப்பட்ட நிலத்தில் இயந்திரங்களை கொண்டு விதை நாற்றுகளை குறிப்பிட்ட இடைவெளியில் சீராகவும் நேராகவும் நடுவது, களை எடுப்பது போன்ற பல்வேறு வேளாண் தொழில்நுட்பங்களால் வேளாண்மை மேம்பாடு அடைகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நேரடி நெல் விதைப்பில் களை மற்றும் உர மேலாண்மை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பயூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் MN புத்தர் அவர்கள் விளக்கமளிக்கிறார். நேரடி நெல் விதைப்பில் உர மேலாண்மை மிக மிக அவசியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சமீப காலத்தில் உரங்களின் அதிக விலை காணப்படுவதன் காரணமாக இடும் உரத்தின் பயன்திறனை அதிகப்படுத்துவதன் மூலமாக நாம் அதிக மகசூலை பெற முடியும். அதிக மகசூலை பெறுவதனால் நமக்கு உற்பத்தி திறன் அதிகமடைந்து வருமானம் அதிகமாக கிடைக்கும். இதற்கு நெல்லிற்கு ஏற்ற உரங்களை பிரித்து இட வேண்டும். அப்படி பார்க்கும்போது நெல்லுக்கு தேவையான உரங்களான தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தினை சிபார்சு செய்யப்படும் உர அளவான, அதாவது மத்திய மற்றும் நீண்ட கால ரகத்திற்கு ஏக்கருக்கு 60 கிலோ தழைச்சத்து, 24 கிலோ மணிச்சத்து, 24 கிலோ சாம்பல் சத்தினையும், குறுகிய கால ரகங்களுக்கு ஏக்கருக்கு 50 கிலோ தழைச்சத்து, 24 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்தினை தக்க தருணத்தில் தக்க சமயத்தில் இட வேண்டும். அதாவது தழைச்சத்தை பொறுத்த மட்டில் 5 பாகங்களாக பிரித்து நேரடி நெல் விதைக்கும் போது ஒரு சமயத்திலும், நாற்றங்கால் சமயத்தில் ஒரு பங்கையும், தூர் கட்டும் தருணம், கதிர் உருவாகும் சமயம் மற்றும் கதிர் வெளிவரும் சமயம் ஆகிய 5 தருணத்தில் இந்த தழைச்சத்தினை பிரித்து இட வேண்டும். மணிச்சத்தை முழுவதுமாக
அடியுரமாக இட வேண்டும். அடுத்து சாம்பல் சத்தினை 3 பங்குகளாக பிரித்து அடியுரமாக, அதாவது விதைக்கும் போது ஒரு தடவையும், அடுத்து தூர்க்கட்டும் சமயத்திலும் கதிர் உருவாகும் சமயத்திலும் 3 சமப்பங்குகளாக பிரித்து இட வேண்டும். இப்படி பிரித்து இடுவதால் ஒவ்வொரு உரத்தின் பயன்திறன் அதிகரிக்கப்படும். இதைவிட மண் பரிசோதனை மூலம் மண்ணை பரிசோதித்து அதன் மூலம் நமக்கு தேவைப்படும் உரங்களை மட்டும் இடுவதால் வீணான அல்லது அதிகமான உரங்களை தவிர்த்து சரியான அளவில் நாம் உரங்களை இடுவதன் மூலம் நாம் உரச்செலவை மிச்சப்படுத்தலாம். அதற்காக பிரத்யோகமாக தழைச்சத்து நிர்வாகம் செய்வதற்காக இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி, அல்லது பச்சை நிற அட்டை என்று சொல்வார்கள், அந்த பச்சை நிற அட்டையை பயன்படுத்தி தழைச்சத்தை இடுவதால் தழைச்சத்தின் உபயோகத்திறன் அதிகமாகும். ஆகவே ஒன்று சிபாரிசு செய்த உரங்களை அல்லது மண் பரிசோதனைப்படி மற்றும் பச்சை நிற அட்டையின் மூலம் உரத்தை இடுவதால் நமக்கு அதிக மகசூலும் வருமானமும் கிடைக்கும். அடுத்தது மிக மிக அவசியமானது களை மேலாண்மை. ஏனென்றால் நேரடி நெல் விதைப்பில் நடவு வயலை விட, நடவு செய்யும் பயிரை விட நேரடி நெல் விதைப்பில் களை மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இங்கு விதைகளும், நெல் விதைகளும் களை விதைகளும் ஒரே நேரத்தில் முளைப்பதால் களை விதைகள் நெல் விதைகளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அதனுடைய உரச்சத்துக்களெல்லாம் மற்றும் சூரிய வெளி, நீர் மற்றும் நிலத்தை பகிர்ந்து எடுத்துக்கொண்டு அதிக மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். ஆகவே இவ்வகை களைகளான அகன்ற இலைகள், புல்வகை களைகள் ஆகிய இந்த களைகளை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் மகசூலை அதிகரிக்க முடியும். உதாரணத்திற்கு சேஃப்னர் என்ற மூலப்பொருள் கலந்த களைக்கொல்லிகள் அல்லது நேரடி நெல் விதைப்புக்கு என்று உருவாக்கப்பட்ட பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட களைக்கொல்லிகளை மட்டுமே இந்த நேரடி நெல் விதைப்புக்கு பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு இங்கு ஒரு களைக்கொல்லியை நீங்கள் காணலாம். இந்த களைக்கொல்லியை 2 to 3 நாளில் பயன்படுத்தலாம். பைரசோ சல்ஃபூரான் ஈத்தைல் என்ற களைக்கொல்லி. இந்த களைக்கொல்லியை சரியான அளவில் சரியான 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக வயல் முழுவதும் 1 இன்ச்சு தண்ணீர் அல்லது 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் அளவுக்கான தண்ணீரை நிறுத்தி அதில் களைக்கொல்லியை சீராக அனைத்து இடங்களிலும் படும்படி செய்ய வேண்டும். இப்படி படும்படி செய்யும்போது முளைக்கும் களைகள் அனைத்தையும் இக்களைக்கொல்லிகள் அழித்துவிடும். ஆகவே இதை அடுத்து களைக்கொல்லிகள் இட்ட பின் களை கருவியை பயன்படுத்தி 15 to 20 நாள் களை கருவியை பயன்படுத்துவதால் நமக்கு அதிக மகசூல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆக இந்த களைக்கருவிகளான கோனோவீடர் என்று சொல்லக்கூடிய கோனோ களைக்கருவியை 15 to 20 நாளில் இடைவெளியில், ஒரு வரிசைக்கும் மற்றொரு வரிசைக்கும் உள்ள இடைவெளியில் இந்த களைக்கருவியை இயக்குவதன் மூலம் இடைவெளியில் உள்ள களைகள் அத்தனையுமே மண்ணோடு மண்ணாக மக்கி மண்ணுக்கு உரமாக அமைவதோடு களைகளையும் கட்டுப்படுத்தி அதிக மகசூலையும் பெருக்கும். அது மட்டுமல்லாமல் மண் இறுக்கத்தை தளர்த்து உள்ளே காற்று புகுந்து தூர் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த மாதிரியான களைக்கருவியை 20 நாளில் ஒரு முறையும், அடுத்து 15 நாள் உங்கள் நிலத்தில் உள்ள களைகளின் ஆதிக்கத்தை பொறுத்து 10 to 15 நாள் கழித்து இன்னொரு மறுமுறையும் இந்த களைக்கருவியை இயக்குவதால் உங்களுக்கு களைகள் கட்டுப்படுத்துவதோடு மகசூலையும் அதிகரிக்க முடியும். செடிகளுக்கு நடுவே உள்ள களைகளை நீங்கள் மிகவும் குறைந்த ஆட்களை வைத்துக்கொண்டு செடிகளுக்கு நடுவில் உள்ள களைகளை அப்புறப்படுத்த வேண்டும். ஆக இம்முறையான ஒருங்கிணைந்த கலை நிர்வாகத்தின் மூலமாக களைக்கொல்லியையும் களைக்கருவியையும் பயன்படுத்தி நாம் அதிக மகசூலை பெறலாம் என்று கூறிக்கொள்கிறேன். ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த நேரடி நெல் விதைப்பு செய்யும் போது நான் சொன்ன முறைகளான ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும்
இந்த ஒருங்கிணைந்த கலை மேலாண்மையை பயன்படுத்துவதால் உங்கள் வயலில் அதிக மகசூலை பெருக்குவதோடு வருமானத்தையும் கூட்டி பெருக்கலாம். ஆகவே நேரடி நெல் விதைப்பதை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இயற்கை உரத்தில் பல்வகை கீரைகள், பொருளீட்டு கடன் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நேரடி நெல் விதைப்பில் கலை மற்றும் உர மேலாண்மை குறித்தும் பார்த்திருப்பீங்க. மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.